Hello friends, welcome to Erode Ammachi Samayal. இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேஸ்டான பச்சை மொச்சையும் முருங்கைக்காயும் வச்சிட்டு இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு அரைச்சு விட்ட குழம்பு வைக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா சாதத்துல போட்டு சாப்பிடும்போது நல்ல டேஸ்டா இருக்கும். இட்லி தோசைக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். நல்ல அட்டகாசமா இருக்கும். வாங்க இது எப்படி டேஸ்டா செய்யலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல போய் பார்க்கலாம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்கிரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்க, இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். பாருங்க, இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்குவோம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 2 இன்ச் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பாருங்க, இதுக்கு வந்து ஒரு 10 பூண்டு பல்ல எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்னதாகவும் இருக்குது, பெருசாகவும் இருக்குது. பாருங்க, இதில் 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். பாருங்க, லேசாக இதோட பச்சை மணம் போகிறதுக்கு மட்டும் எடுத்திங்கன்னா போதும். பாருங்க, இதுலேயே வந்து நம்ம என்ன பண்ணலாம், நான் இதில் ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இந்த தேங்காயை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ நம்ம இதை வதக்கியிருக்கோம் இல்லையா, இந்த வதக்கினதுலேருந்து கொஞ்சம் பூண்டு வெங்காயத்தோடு சேர்த்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு எடுத்து இந்த தேங்காயோடு போட்டுடலாம். அப்போ வந்து நமக்கு குழம்பு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நமக்கு வதக்கிற பாத்திரமும் நமக்கு வேஸ்ட் ஆகாது. இதுலேயே நம்ம வந்து குழம்பும் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து இதை என்ன பண்ணலாம், பல்ஸில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நாட்டு தக்காளி எப்பயுமே வந்து தண்ணி பத்த ஜாஸ்தி இருக்கும். அதனால் ஒரு தக்காளி போட்டாலே போதும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துடலாம். 1/4 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். பாருங்கள், இதில் 1 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். 3 முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ முருங்கைக்காயெல்லாம் நல்லா சீப்பாக கிடைக்கிது அப்படிங்கிறதுனால இதை போட்டு குழம்பு வச்சுக்கலாம். நல்லா ஹெல்த்தியும், அதனால் முருங்கைக்காய் போட்டு செஞ்சுக்கலாம். பாருங்க, இதுலேயே வந்து 2 கைப்பிடி அளவுக்கு பச்சை மொச்சை இருக்குது, அதையும் போட்டுக்குவோம். எல்லாம் ஒன்றா சேர்த்து வதக்கிடலாம். பாருங்க, இதுக்கு வந்து நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் மட்டும் நான் சேர்க்குறேன். சப்போஸ் உங்ககிட்ட வந்து குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா ரெட் சில்லி பவுடரும் மல்லித்தூளும் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதை கொஞ்சம் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா வந்து முருங்கைக்காய் இதெல்லாம் வதக்கும் போது கொஞ்சம் இந்த மாதிரி வதக்கணும்னா எல்லா பக்கமும் உப்பு காரம் நல்லா பிடிக்கும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வதக்கிக்கலாம். பாருங்க, இப்போ வேணுன்ற அளவுக்கு தண்ணியும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளி தண்ணியும் அதில் ஊற்றிடலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் அதில் சேர்த்துருவோம். இப்போ வந்து என்ன பண்ணலாம், குக்கர் மூடியை மூடி வச்சிடலாம். ஒரு விசில் மட்டும் வச்சிடலாம். அதுக்கு மேலே வைக்க வேண்டாம், ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நான் அந்த மசாலாவை அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், ஸ்டீம்லாம் போயிடுச்சு. எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க, இது எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த குழம்புல பார்த்தீங்கன்னா முருங்கைக்காயோட எசன்ஸ் ஃபுல்லாகவே நல்லா இறங்கியிருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. பாருங்க, இப்போ என்ன பண்ணலாம், ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மசாலாலாம் ஊற்றி நம்ம வந்து குழம்பு விசில் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நீட்ட மாதிரி ஆயிரும், தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி செய்கிறது உங்களுக்கு நீட்ட மாதிரி இருக்காது. டக்குன்னு ரெடி ஆயிடும். முருங்கைக்காய் வேகிற நேரத்தில் நம்ம மசாலா அரைச்சோம்னா குழம்பு சீக்கிரமாக செஞ்சிடலாம். லேசாக ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும்.
பாருங்கள். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு குழம்பு வந்து ஒரு வாட்டி கலக்கி விட்டுட்டு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். குழம்பும் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். பாருங்கள் குழம்பு நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். அரைச்சி வச்சு ஒரு குழம்பு ஒன்று வச்சு பாருங்கள். இது வந்து நல்லா புளி ஊட்டியெல்லாம் வைக்கிறதுனால ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். இது களியெல்லாம் கிண்டிட்டு தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். தோசைக்கெல்லாம் தொட்டுட்டு சாப்பிடவும் ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி ஒரு குழம்ப நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி ஸ்டைலில் நீங்கள் முருங்கைக்காய் போட்டு ஒரே நிமிஷத்தில் குழம்பு வைக்கிற மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்ல அருமையான சுவையில் இருக்கும். மறுபடியும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். இதே மாதிரி குழம்பை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.